பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 19 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 17வது அதிகாரத்திலே எலியாவை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆகாப் ராஜாவும் அவனுடைய குமாரனாகிய அகசியாவும் வடதேசத்திலே ஆட்சி செய்த போது தேவனுடைய தீர்க்கதரிசியாக எலியா இருந்ததை குறித்து நாம் எலியா என்றால் ஆண்டவரே என் தேவன் என்பது அர்த்தமா. இந்த எலியாவின் வாழ்க்கையிலே தேவன் மீது இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாய் அங்கே எலியா காணப்படுவதை காண்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான விவரங்கள் இந்த 17வது அதிகாரங்கள 19 அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. எலியாவின் வாழ்க்கை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு பாகாலுடைய வழிபாடு எல்லாம் நீக்குவதற்கு அங்கே அந்த ஊழியம் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனத்தோடு முடிவடைகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், தீர்க்கதரிசனோட பகுதியாக யோவான் பிறந்த பொழுது கிறிஸ்துவை வருவிக்கும் என்பதாக அது நிறைவேறும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. யோவான் ஸ்நானம் பிறந்த பொழுது அது நிறைவேறியது. கிறிஸ்து வருவிக்கும் என்பதாகவும் நிறைவேறும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே தேவன் மீது அந்த எலியாவுக்கு இந்த பக்தி எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு உபத்திரவங்கள் எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை எலியா கொண்டிருந்தார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கீழ்ப்படியாமை உள்ள இஸ்ரவேலின் மீது தேவனுடைய ஊழியக்காரர் என்ற நிலைமையிலே நியாய தீர்ப்பை அறிவித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். தேசத்தின் மேல் 3 வருடங்கள் அந்த மழை பெய்யாமல் இருக்க செய்வார் என்று சொல்லி அங்கே ஒரு நியாய தீர்ப்பை எலியா கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதோடு கூட ஆண்டவரே தேவன் என்று சொல்லி அங்கே பலிபீடத்திலே நிரூபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 18வது அதிகாரத்தில் எலியாவும் உபதியாவும் பேசக்கூடிய காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கர்மேல் பருவத்தின் மேல் எலியா போய் அக்னியை பலிபீடத்தின் மீது அக்னியை வரவழைத்தது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், எலியா தேவன் வைக்கிற வைராக்கியத்தோடு 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் முன்னாடி நின்று கொண்டிருந்தாலும் ராஜாவுடைய அரண்மனையே அங்கே பாகாலுக்கு சாதமாக இருந்தாலும் பயப்படாதபடிக்கு தேவன் மீது விண்ணப்பம் பண்ணி அக்னியை வரவழைத்து பலிபீடத்திலே அந்த அக்னி வந்து எல்லாத்தையும் பட்சித்து போடுகிற காரியங்களையும் ஆண்டவரே தேவன் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிற காரியத்தையும் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 19வது அதிகாரத்தில் எலியா ஒரே மலைக்கு இந்த எசபேலுக்கு பயந்து ஓடி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். 18வது அதிகாரத்தில் எலியா காட்டி விசுவாசம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடந்த அற்புதங்களும் அங்கே காணப்பட்ட போதிலும் இந்த எசபேலுடைய
ஆஹ், பயமுறுத்துதல் அந்த எலியாவை சோர்வடைய செய்து விடுகிறது. மகிமை உண்டா. ஆண்டவர் எவ்வளவோ பெரிய அற்புதங்கள் செய்தார். பலிபடுத்தி மீது அக்னி இறக்கினார், மழையை வரவைத்தார். ஆனாலும் இந்த என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்வடைந்து படுத்து விடுகிற எலியாவை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை தேவன் தமது தூதனை அனுப்பி உணவு கொடுத்து 40 நாள் இரவு பகல் உரைப்பை நோக்கி கடந்து போகும்படியாக செய்து அங்கே கர்த்தர் அந்த எலியாவுக்கு தரிசனமாகி எலியாவோடு பேசுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவரை தேவன் எலியாவை பார்த்து நீ தமஸ்கின் வழியாய் போய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. மிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மிகவுல ஊரனாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எலிசாவை சந்தித்து எலிசாவை ஊழியத்துக்கு கொண்டு வருகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது சொல்லும் தேவன் நம்மோடு இருந்து அவருடைய மகிமையை காண பண்ணுவாராக, அவருடைய கரம் நம்மை நடத்துவதாக, சர்வர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன், ஆமீன்.